ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கிறது. ராமன் அடிச்ச பானங்கள் தாங்காம ராவண மகாராஜா அப்படியே நில கொலைஞ்சு நிக்கிறானா. கிரீடம் போச்சு, சாரதி போயிட்டான், தேர தூள் தூளா ஆக்கிட்டார் ராமன். நிராயுத பாணியாக கவச்சத்தையும் இழந்து 10 தலைகளையும் குனிஞ்சுண்டு அவமானத்தோட நிக்கிறான். அப்ப வானராள்லாம் சொல்றா, ராமா பானத்தை போடு, இவன் தான் சீதையை அபகரணம் பண்ணவன், மகா துஷ்டன், நம்ம இத்தனை கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறவன், பானத்தை போட்டு யோசிக்காத வதம் பண்ணுன்னா. அப்ப ராமன் என்ன பண்ணார், கோதண்டத்தை கீழே வச்சார், அம்புகளையும் கீழே வச்சார், ராவணனை பார்த்து பேசினாராம். ராவணா, ஒரு க்ஷணம் ஆகாது இப்ப நீ பண்ண அபகீர்த்திக்கும் உன்னை வதம் பண்றதுக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன்பா, தர்மம் தெரிஞ்சவன், உங்களை மாதிரி மாயா யுத்தம் பண்றவா இல்ல. நாங்க நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய ஒரு மகாவீரனை அழிக்க கூடாதுன்னு யுத்த தர்மம் சொல்றது. ராவணா, யுத்தம் பண்ணணும்னா நாளைக்கு வா. இனிமே இவனோட யுத்தம் பண்ண முடியாது, விபீஷணன் மாதிரி சரணாகதி பண்ணி சீதையை ஒப்பட சொல்றான்னா அதுக்கு நாளைக்கு வர வேண்டாம். அதனால இன்று போய் போர்க்கு நாளை வா. பெரிய அவமானம் ராவணனுக்கு, இதுவரைக்கும் அவமானம்ன்ற வார்த்தையே பார்த்ததில்லை. கடைசியா தலையை குனிஞ்சிட்டு வெறுங்கையோட லங்கைக்கு வந்தான். மறுநாள் போர்க்கு நாளை வான்னு சொன்னா கூட இவன் போனா அவமானம் தானே. அதனால வேற யாரும் இல்லையே பராக்கிரமசாலிகள், தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்புங்கோன்னு உத்தரவு போட்டானா. 6 மாசம் தூங்குவான், ஒரு நாள் எழுந்துப்பான். அத ஒரு நாளைக்குள்ள அவன் கிட்டக்க ஆலோசனை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு, மறுபடியும் படுத்தான்னா 6 மாசம் தூங்குவான். இந்த 6 மாசத்துக்கு நடுவுல அவனை ஏதாவது அவசரமா எழுப்பினியான அது அவனுடைய அழிவுக்குத்தான் வழிவகுக்கும்னு பிரம்மா சொல்லியிருக்கார். இருந்தாலும் இவனுக்கு வேற வழி இல்லை, எழுப்புங்கோன்னா ராக்ஷாலாம் உலக்கையால் அவனை குத்தி குத்தி எழுப்பினா. ரொம்ப கோபத்தோட எழுந்தான், ஆகாரங்கள்லாம் வாயில தள்ளினா. மகாராஜா ஐஸ்வர்ய சொன்னாருன்னா ராவணன் சொன்னா, அப்பா யுத்தம் வந்துருத்து, பெரிய ஆபத்து, நீதான் காப்பாத்தணும்னா. நான் போய் திரும்பி வருவேன்னு நீ நினைக்காத, உனக்கு முன்னாடி யமலோகத்துல போய் உன்னை வரவேற்கிறதுக்கு வேணா நான் காத்துட்டு இருப்பனே தவிர என்ன நம்பி நீ இருக்க வேண்டாம். இருந்தாலும் நான் போய் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு கும்பகர்ணன் அங்கேருந்து வந்தா. ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல விபீஷணன் குறுக்க வந்தான். நஸ்தாதவ்யம் புரஸ்தான்மே விபீஷணா எஸ்வம் ராமம் உபாகதகா, நம்முடைய குலத்திலேயே ஒரு நல்ல காரியத்தை நீ பண்ணியிருக்க, ராமனை ஆசிரியிருக்க. நான் ஏதாவது ஒன்னு அடிக்க போய் நீ பிராணனை விட்டுட்டேன்னா பின்னாடி எங்களுக்கு தர்ப்பணம் சார்தாதிகள்லாம் பண்ணி எங்களை கரையேத்துறதுக்கு நீ ஒத்தனாவது குலத்துல இருன்னு அவனை தள்ளிட்டா. அப்ப கூட அவன் தர்மம் பேசுறான் கும்பகர்ணன். ராமனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கச்சே ராமனுக்கு கோபம் வந்துதான். மகாபர்வதமாக இருந்த அவனை ஒரு மலைய ராமனுடைய பானம் அப்படியே தொலைச்சே எடுத்தது. கும்பகர்ணன் பிராணன் போய் கீழே விழுந்தான்.